உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024ஆம் ஆண்டு இந்த வருடத்திற்கான பெரும் வரவேற்பை பற்றி தற்போது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் டிஆர்பி ராஜா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் $1 டிரில்லியன் இந்த மாநாடு மூலமாக அங்கம் வகிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த $1 டிரில்லியன் எக்கானமி கனவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சீடாக இந்த மாநாடு அமையும். ஒரு மிகப்பெரிய இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நீங்கள் தமிழகத்தில் காண்பீர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக மகத்தான வளர்ச்சியை முதலமைச்சர் தமிழகத்துக்கு கொடுத்து வருகிறார். திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி துவங்க முதல் இந்த ஒரு 2.5-3 ஆண்டுகளுக்குள்ளேயே ஏறத்தாழ 3 லட்சம் கோடி ஏற்கனவே நம்ம முதலீடுகளை ஈட்டுட்டோம். அதுலேயும் பல முக்கிய நிறுவனங்கள், இதுவரை தமிழகத்துக்கு வராத நிறுவனங்கள், ஏற்கனவே இருந்த நிறுவனங்களும் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி பல்வேறு இடத்துல பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த மாநாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கி வந்திருக்க நீங்கள் மிகப்பெரிய சைனிங்லாம் பார்த்துருப்பீங்க. குவால்காம் போன்ற சிறந்த டிசைன் சைட்லேருந்து வர கம்பெனி, மிக உயர்தர கம்பெனி இது. அதே போல் கோட்ரேஜ் அவங்களோட லைட் ஹவுஸ் ஃபேக்ட்ரி இங்கே வந்து உருவாக்க போகிறாங்க. இப்படி பிரம்மாண்டமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்க. வின்ஃபாஸ்ட் 16,000 கோடி தூத்துக்குடியில் நமது பிள்ளைகளுக்கு அற்புதமான வேலைவாய்ப்பு. மீண்டும் இவி கேபிட்டலாக தமிழகத்தை நாம் மீண்டும் சொல்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனவே இன்று பார்த்திங்கன்னா முதல் நாளிலே பல முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. நாளையும் பல அறிவிப்புகள் வரவிருக்கின்றன. முதலீடுகளை தாண்டி இங்கே நமது மக்கள் பெறப்போகும் வேலைவாய்ப்புகள், அதுதான் ரொம்ப முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருதுகிறார். அதை தாண்டி இன்று இந்த முதலீட்டாளர் மாநாடு இதுவரை காணாத அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் நாலேஜ். எல்லாரும் வந்து பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களும் உள்வாங்கி கொண்டு தமிழகம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இதோட வெளிப்பாடு, இதோட அவுட்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அந்த $1 டிரில்லியன் இலக்கை நோக்கிய பாய்ச்சலுக்கான மிக முக்கிய ஒரு துவக்கமாக இந்த மாநாடு அமையும். ஹுண்டாயி, டாடா உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு முதலீடு வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பலருக்கான வேலை வாய்ப்புகள் என்பதும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுக்கு கருத்து? அதான் சொல்கிறேன், ஏற்கனவே முதலீடு செய்திருக்கோம். ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடம் வந்து நல்லா இருந்தால் தான், சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போட்ட பிறகு, முதலீடு போட்ட பிறகு அங்கேருந்து நல்ல வருமானம் வருது, நல்ல ஏதுவான சூழல் இருக்குது. அப்படின்றபோது தான் அந்த இடத்துல அந்த நாட்டிலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க திருப்பி. கரெக்டாக அதுதானே இப்போ நடந்திருக்கு. அப்போ தமிழகத்தில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க திருப்பியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் முதலமைச்சர் நல்லாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அவரது நல்லாட்சியில் மிகப்பெரிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரொம்ப எளிதாக இங்கே வந்து தொழில் தொடங்க முடியுது. அந்த தொழில் அற்புதமாக வளருது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க மாதிரி படித்த இளைஞர்கள், பிள்ளைகள் யாருமே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுப்பதற்காக நான் முதல்வன் திட்டம் போல அற்புதமான திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் அமைகிற ஒரு அற்புதமான திராவிட மாடல் ஆட்சி இருக்கும்போது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சி தான். அதனால தான் அவங்க இங்கே வந்து குவிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில் தற்போது வரையிலுமே இந்த தொழில்துறையின் மூலமாக தமிழகம் பல வகையான ஒரு முன்னேற்றங்களை கண்டிருந்த போதிலும் கூட இந்த ஆண்டு தொடர்ச்சியாக அதற்கான முன்னெடுப்பு என்பதும் அதிக அளவில் இருக்கிறது. இந்த மாநாடு என்பது நிச்சயமாக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதிக அளவு தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.